வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6தோட 10th சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எக்ஸசைஸ் 10.2ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ எல்லா ஃபாலோயிங்ஸ்லையும் எக்ஸ்னு ஒரு டேம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேம் என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏல 3:6 ஈக்குவல் டு 15:xன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டு ரேஷியோ என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிடுவோம். 3/6 15/x. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3x இன்ட்டு 6 15s are 90. x ஈக்குவல் டு 90 இந்த 3 மல்டிபிளில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிரும். 90/3. அப்போ 1 3 is 3, 33s are 90. புரியுதா உங்களுக்கு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3x, இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 90. 15 6 are 90. இப்போ இந்த 3 இங்கே இருக்கும்போது 3 இன்ட்டு எக்ஸ், 3யும் எக்ஸும் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா /3 ஆயிரும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1 3 is 3, 3 டேபிளில் பண்ணுறோம். 3 3s are 9, 0 அப்படியே போட்டுப்போம். x ஈக்குவல் டு 30. புரிஞ்சதா செல்லமே? வாங்க இப்போ சம் பி பார்க்கலாம். சம் பி பார்த்தீங்கன்னா 11:14 ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 56. அப்போ இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 11/14 x/56. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் டேமும் மீன் டேமும் பார்த்தாலும் அப்படி தான். எக்ஸ்ட்ரீம் டேம் என்னது 11 × 56. இந்த 11 × 56 இருக்கா. அடுத்து மிடில் டேம் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 14 × x. அதே மெத்தடில் தான் எல்லா சம்மே வரும். இப்போ 14x ஈக்குவல் டு 11 × 56 என்னது 616. அப்போ x ஈக்குவல்ட்டுன்னு வச்சுட்டோம். அந்த 14 டிவிசிபிள் ஆயிரும். அப்போ 616 / 14. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7 2s are 14, 3 2s are 6. இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 0, 8 2s are 16. திருப்பி again 1 7 is 7, 4 7s are 28, ரிமைண்டர் 2, திருப்பி ஒரு 28 வரும். 4 2s are 28. அப்போ x ஈக்குவல் டு 44. புரிஞ்சதா உங்களுக்கு? இந்த டேமு சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 7 2s are 14 அப்படின்னு 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணுறோம். மேலேயும் 2 டேபிளில் பண்ணும்போது 3 2s are 6. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 2க்குள்ளே அடங்காது. ஸோ என்ன பண்ணுவோம், 0 ஆட் பண்ணிப்போம். 0 ஆட் பண்ணியிருக்கிறோம். திருப்பி இந்த 1ஓட எக்ஸ் 6 இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு இந்த டேம் இப்படி டிவிஷன் பண்ண தெரியும்ல. 2 3 2s are 6. புரியுதா? 3 2s are 6, 0. இப்போ 1 இருக்கும். 1 2க்குள்ளே வராது. ஸோ மேலே ஒரு 0 போட்டுட்டு செகண்ட் டேமே இருக்கும். 16 ஆயிரும். அப்போ 8 2s are 16, 0. புரியுதா? இதுதான் நம்ம இங்கே சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம். 308. அடுத்து 1 7 is 7, 7 டேபிள். 1 7 is 7, 4 7s are 28. இந்த 30 எடுத்துக்கிட்டேன்னா 4 7s are 28, ரிமைண்டர் 2, திருப்பி அகைன் ஒரு 28 வரும். 4 7s are 28. அப்போ x ஈக்குவல் டு 44. புரிஞ்சதா? வாங்க இப்போ சம் சி பார்க்கலாம். இப்போ சம் சி பார்க்குறேன்னா 18:x ஈக்குவல் டு 56:40. அப்போ 18/x 56/40. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 56 × x ஆயிரும். 18 × 40 ஆயிரும். பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் 18 × 40, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 56 × x. ஓகேவா? அப்போ 18 × 40 மல்டிபிள் பண்ணேன்னா 720 வரும். ஓகேவா? 8 4s are பாரு, 8 4s are 32, ரிமைண்டர் 3, 1 4 is 4, 4 + 3 7. அப்போ 72. ஒரு இந்த 0 ஆட் பண்ணி போகிறோம். 720. சிம்பிளாக இப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண பழகுங்க. முதல்ல டேபிள்ஸில் நல்லா நோயிங்காக இருங்க. டேபிள் நல்லா படிங்க. நிறைய இந்த மாதிரி எழுதி மல்டிபிள் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவல் இந்த மாதிரி ஒரே ரோவில் வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக மல்டிபிள் பண்ண பழகணும். ஓகேவா? எழுதி பார்த்தா தான் எனக்கு மல்டிபிள் பண்ண தெரியுன்ற ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரணும். எழுதியும் பார்க்க தெரியணும். சேம் டைம் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணவும் தெரியணும். ஓகேவா? நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ண நிறைய மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்போ 720 ஆயிடுச்சா. 56 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். பாருங்கள், 2 2s are 4, ரிமைண்டர் 1 16. அப்போ 8 2s are 16. திருப்பி அகைன் 2ஆல் பண்ணும்போது 1 4 is 1 2 is திருப்பி மேலே பண்ணுவோம். முதல்ல இங்கே ஒரு டேம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 28 வந்தோன்னா இங்கே பண்ணுவோம். 3 2s are 6, ரிமைண்டர் 1 12, 6 2s are 12, 0 அப்படியே எழுதிப்போம். அடுத்து திருப்பி இந்த டேமை 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 1 2 is 2, ரிமைண்டர் 1 16, 8 2s are 16, 0 போட்டுருவோம். திருப்பி இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 1 2 is 2, 4 2s are 8. எகைன் இங்கே திருப்பி 9 2s are 18, 0. திருப்பி 7 2s are 14. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 90/7 எந்த டேபிளையும் வராது. ஸோ 7ஆல் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 12 7s are 84.
ஓகேவா? ரிமைண்டர் என்ன இருக்குது 90ல் 90 மைனஸ் 84னா 6 தானே, 6/7. அப்போ 12 இன்ட்டு 6/7 தான் ஆன்சர். புரிஞ்சதா உங்களுக்கு? எகெயின் ஒரு தடவை பாருங்கள், திருப்பி நீங்களே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ சம் டி பார்க்கலாம். x = 9 ஈக்குவல் டு 84 = 36. இப்போ x/9ன்னு வச்சுக்கலாம். ஏதாவது இதை டிவிஷனில் எழுதுவோம் இல்லையா? x/9 84/36 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். x × 36 36x, 9 × 84 84 × 9. ஓகேவா? 84 × 9 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இல்லைனா நான் சொன்ன மாதிரி 9 4s are 36, ரிமைண்டர் 3, 9 8s are 72, 72 + 3 75. இந்த மாதிரி டேரெக்டாக எழுதாமல் இப்படி டேரெக்டாக மல்டிபிள் பண்ணவும் பழகிக்கங்கன்னு சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது என்னாகும்? டிவிஷனில் வரும் 36. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். 1 2 is 2, 8 2s are 16, 3 2s are 6, ரிமைண்டர் 1, 7 2s are 14, ரிமைண்டர் 1, 8 2s are 16. Again 9 2s are 18, 1 2 is 2, ரிமைண்டர் 8 2s are 16, ரிமைண்டர் 1, 9 2s are 18. ஓகேவா? இப்போ 1 9 is 9, 2 9s are 18, 1 9 is 9, 21. x = 21 கிடச்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சதா? எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சதா? திருப்பி எகைன் அண்ட் எகைன் பாருங்கள், எகைன் அண்ட் எகைன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப செய்ய தான் உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வரும். ஓகேவா? தேங்க்யூ செல்லமே. நம்ம 10.2ல் 5th சம் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் 6th சம் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.